Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். செக்லாட்ல நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் வதக்கிக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் தக்காளி பழம் 4 பழம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள கொஞ்சம் பூண்டு, அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், அரை மூடியில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கித்தி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்குலாம் என்றைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். முழுசாவே போட்டுக்கலாம். நல்லா வாங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சு மசாலா இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன்.
தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எப்படி குழம்பு வெந்துருச்சுன்னு பார்க்குறதுலான்னா இந்த சைடு ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு குழம்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு மாங்காய் பீஸ் போட்டு வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே போட்டுடுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூடயே மசால் தடவின மீனை உள்ளே போட்டுடலாம். மீன் போட்ட பிறகு ரொம்ப கலர வேணாம், லைட்டாக மேலோட்டமாக கலக்கி விட்டுக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மீன் கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.